எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். உங்களுக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஆந்திரா ஸ்டைல் பூண்டு முட்டை ஃப்ரை. இது நல்ல ஸ்பைசியான ஒரு டிஷ். சூடாக சாதத்தோட சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ரெசிபிக்கு தேவையான பூண்டு மசாலாவை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அடுத்து இது கூட 5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு புளி, 2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பொடிச்சுக்கலாம். நல்லா அரைப்பட்டதும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிருங்க. ஒரு அகலமான கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 உடைச்ச சிவப்பு மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு பருப்பு வறுப்பட்டதும் பொடிசா நறுக்கின 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்து இது கூட 2-3 பச்சை மிளகாயை கீரி சேர்த்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 6 முட்டையை பேன்ல டைரக்டா உடைச்சு ஊற்றணும். முட்டையை கிண்ட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். கடாயை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். கரண்டி வச்சு ஒவ்வொரு முட்டையாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததும் கரண்டி வச்சு கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கலந்து விடுங்க. அடுத்து வதக்கின முட்டை எல்லாத்தையும் கடாயை சுற்றி ஓரமாக நகர்த்திட்டு நடுவில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றி இப்போ அரைச்சி வச்ச பூண்டு மசாலாவை சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். முட்டை ரொம்ப பொடுசாக ஆயிடாமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்க. பூண்டு மசாலா எல்லாம் முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடைசியில் கொஞ்சமாக பொடிசா நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, பூண்டு முட்டை ஃப்ரை தயாராகிடுச்சு. ஸ்டோவ்லேருந்து இறக்கிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இது சூடாக சாம்பார், ரசம் கூட சாப்பிட்லாம். இல்லைனா வெறுமனே சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். பூண்டை நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை அரைச்சி சேர்க்கறதால வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி முட்டை லவர்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. முட்டை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.